அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நியூ ஹாலண்டில் பிலோ ஹெச்பியில் 50 ஹெச்பி கீழே மீட்டா ஹைட்ராலிக் கொடுப்பாங்க. அந்த மீட்டா ஹைட்ராலிக்கில் ஹைட்ராலிக் சென்சிங் எப்படி செட் பண்ணணும், இந்த மாதிரி செட் பண்ணால் கரெக்டாக வந்து நம்ம ஒரே சீரான டெப்த்தில் வண்டிக்கு சிரமம் இல்லாமல் கரெக்டான மைலேஜில் டயர் தேய்மானம் இல்லாமல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ போட்டிருப்போம். சவுத் இந்தியாவிலேயே முதல் டிராக்டராக பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த டிராக்டர் 4-wheel drive எடுத்தாங்க. அந்த டிராக்டர் ஆல்ரெடி நம்ம மதுரை போயிட்டு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணுறேங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரைமரி இம்ப்ளிமெண்ட்னா கல்டிவேட்டர் தான் ப்ரைமரி இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. கல்டிவேட்டர், டிஸ்க்கு, எம்பி ஃப்ளோ இதுக்கெல்லாம் வந்து சென்சிங் செட் பண்ணணும் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. டயர் ஸ்லிப் ஆகும், வண்டி லிவரில் கை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை ரெடியூஸ் பண்ணுறக்காக தான் இந்த சென்சிங் செட்டிங் இருக்குங்கிறத வந்து நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம சேனல் மூலமாக சொல்ல வரோம். ஸோ வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக டிராக்டர் வாங்க போகிறனாலும் சரி, ஆல்ரெடி டிராக்டர் வச்சுக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சாலும் சரி, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிராக்டர் ஓனரோட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கப்புறம் ADDC செட்டிங் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக இந்த டிராக்டர் எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன டிராக்டர் வச்சுருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஏரியாவில் இந்த 4-wheel drive ஆப்ஷனோட அவங்க எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோ வணக்கம், உங்கள் பேருங்க? வணக்கம், என் பேர் ராஜாராம். சரிங்க. நாங்கள் மதுரை மாவட்டம் மேலூர். சரிங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 40 பத்து வச்சுருந்தேன். சரிங்க. 2-wheel drive வச்சுருந்தேன். அது வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து சேர் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுவோம். அதிகமாக வந்து பார் தான், கரும்புக்கு வந்து பார் தான் ஓட்டுவோம். சரிங்க. பார் ஓட்டுறதுக்கு வந்து இந்த 4-wheel drive வந்து கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. எதுக்காகனா நம்ம வந்து அதிகமாக வந்து எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே மாதிரி உழவு ஓட்டிக்க மாட்டாங்க. அதனால வந்து நம்ம உழவு ஓட்டையில பார் அடிக்கையில வளையாமல் போகிறதுக்காக நம்ம வந்து 4-wheel drive வந்து எடுத்தோம். 4 வீல் கிரிப் கிடைக்கிறவங்களுக்காக 4-wheel drive வந்து எடுத்தீங்க? ஆமாம், சரி. 4-wheel drive எடுத்தோம். எதுக்கு முன்னாடி அந்த 40 பத்தில் வந்து நமக்கு வந்து 4-wheel drive இல்லாத காரணத்தினால வந்து பார் வந்து கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சு போகும். இந்த 4-wheel drive இந்த 3500-2 எடுத்ததுலேருந்து ஓரளவு நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சரிங்க. அது போய் எங்கள் ஏரியாவில் வந்து கரும்பு பாத்தி வந்து நிறையா ஓட்டுவோம். அந்த கரும்பு பாத்தியை வந்து அழிக்கிறதுக்கு வந்து அந்த 40 பத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இதே இது இந்த 50 HP எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து 2 பார் எப்படி சொல்லலாம், எங்கள் ஏரியாவில் வந்து பாருன்னு சொல்லுவோம், உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல, பாத்தின்னுவாங்க. அந்த பாத்தின்றதுல வந்து எங்களுக்கு வந்து 2 பாத்தி பிடிச்சு போவோம். சரி. வண்டி வந்து 16 RPM வச்சு 15 RPM போடுவோம். அது வரல ஃப்ரீயா வண்டி கட்டா இருக்குதுன்னா 2 லைன் கட்டை ஒரே முட்டா ரொட்டாவேட்டர்ல அடிச்சு போவீங்க. ஒரே ரெண்டுமே அழிச்சிட்டே வந்துரும். அதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 5 இலப்ப ஓட்டையில வந்து நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸை விட நல்லா பக்காவா இருக்கு. அதனாலயே இந்த வண்டி எடுத்திருக்கோம். சரிங்க. இப்போ 4-wheel driveல வந்து சின்ன டயர் இருக்குது, பெரிய டயர் இருக்குது. எதுக்கு சின்ன டயர் எதுக்கு எடுத்தீங்க? எங்க ஏரியாவில் பார் அடிக்கிறதுக்கு வந்து பெரிய வீல் வந்து கொஞ்சம் லாங்கா போய் திரும்பும். இது வந்து சடவுனா பக்கமாகவே திரும்புறதுக்காக வந்து நம்ம வந்து இந்த சின்ன வீல் வந்து எடுத்திருக்கோம். சரிங்க. அதுதான். இல்லை, ஒரு சிலருக்கு வந்து டயர் வந்து பெருசாக இருந்தால் பிடிக்காது, சின்னதாக இருந்தால். அந்த 2-wheel drive ஓட்டிட்டு 2-wheel drive நேக்லேயே ஓட்டணுமாங்க, அதுக்காக நீங்கள் இது எடுத்தீங்களா? அப்படியே ஆமாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வீல் ஓட்டிட்டு இந்த வீலுக்கு வந்து நம்ம காரணம் வந்து நம்ம வந்து எங்கள் ஏரியா வந்து கரும்பு வந்து பொங்கல் கரும்பு வந்து அதிகம். அதுக்காக நாங்கள் வந்து பொங்கலுக்கு கரும்பு பாத்தி கட்டுறது அதிகமாக டிராக்டரில் தான் ஓட்டுவோம். சரிங்க. அதனால நமக்கு வந்து இந்த சின்ன வீல் தான் தேவைப்படுது. ஏன்னா சடவுனா திரும்பணும். இதே பெரிய வீல்னு வைங்க, 4 பாருக்கு சேர்த்து போய் திரும்பி வரும். மேற்கொண்டு அந்த நம்ம வரப்பையும் அழிச்சிட்டு வந்துடும். டயர் பெருசாக இருக்கும். இதுன்னு வச்சுக்கிட்டேன் ஒரு 2 பாருக்குள்ளேயே திரும்பிடும். நம்ம மற்றபடி மற்ற பார் ஓட்டுறதுக்கு ஈக்குவலாக வந்துடும். இதுலேயும் சேர் ஓட்டுறீங்களா? இதுலேயும் சேர் ஓட்டிட்டு இருக்கோம். உங்கள் ஏரியாவில் என்ன பாசனம்? எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா பெரியார் பாசனம், முல்லை பெரியார் பாசனம். அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு போக பாசனம் தான். அது எப்படி சொல்றதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாசம் தான் சேரு ஓடும். சரிங்க. அடுத்து வந்து எங்களுக்கு வந்து சேரு உழவு கிடையாது. மற்றபடி பூராமே புழுதி தான் ஓட்டுவோம். சரிங்க. புழுதி 5 கலப்பு. கரும்பு மெயினா கரும்பை தவிர்த்து வேற விவசாயம் எங்க ஏரியாவில் நெல் மட்டும் தான் நடுவோம். சரிங்க. அவ்வளவுதான், வேற எந்த விவசாயம் கிடையாது. இன்ஜினோட தம்மு, கீர் பாஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? முன்ன இருந்த வண்டிக்கு இது எவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கும். சரி. இது எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு இந்த வண்டியில நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. எவ்வளவு நம்ம லோடு கொடுத்தாலும் அது வரல ஃப்ரீயா போகுது. நம்ம எதுலையும் ஏற மாட்டாதுன்னு நினைச்சு ஏத்துறோமோ அதெல்லாம் அது வரல ஃப்ரீயா ஏறிடுது. மற்றபடி இந்த வண்டியில சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஸ்டேரிங் வைப்ரேஷன், சீட்ல வைப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குங்களா? இல்லை, மற்ற வண்டிங்க நான் இதுக்கு முன்னாடி மகேந்திரா அது இதுன்னு ஓட்டியிருக்கேன். அந்த வண்டிகள்ல எல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்கு. மற்றபடி இந்த வண்டியில எதிர்பார்க்குற அளவுக்கு வைப்ரேஷன் இல்லை. சரிங்க. கீர் பாஸ் எப்படி இருக்குது? 4710 வந்து ஒரு
ஒரு சீசன்னு சொல்லலாம். இப்போ வர 4710 வந்து அப்டேட்டட் மாடல்னு சொல்லலாம். 4710 இந்த 36W டேஷ் சொல்லலாம். கீர் பாக்ஸ் வந்து எப்படி இருக்குங்க? ஸ்மூத்தாக இருக்கா இல்லை டைட்டாகவே இருக்கா? எப்படி? கியர் பாக்ஸ் வந்து அதுக்கு இதுக்கு வந்து ஓரளவு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் கிளச்செல்லாம் மிதிச்சு கியர் போட லைட்டாக வந்து சவுண்டு வரும். இதில் வந்து நம்ம எவ்வளோ தான் இது பண்ணாலும் அது வாட்டில் கியரில் வந்து சவுண்டு கொடுக்காம அது வாட்டில் போயிட்டே இருக்கும். சரிங்க, நல்லா சவுண்டு இல்லாமல் கீர் உழுகுது. கியர் உழுகுது. டெய்லர் யூஸ் பண்ணுறீங்களா? அந்த 4 வீலர் டெய்லர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லர் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். என்னன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம லோக்கலில் மட்டும் இந்த குப்பை இதுங்க ஓட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். மற்றபடி எதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டோம் டெய்லரு. சரிங்க, அவ்வளோதான். கலப்பை என்னென்ன இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க நீங்கள்? நம்ம வந்து 5 கலப்பை, சரிங்க, ரொட்டேட்டரு, பார் கலப்பை, அடுத்து 9 மோல்டு கலப்பை. சரிங்க, அவ்வளோதான். டெய்லர் இது மட்டும் தான். அடுத்து பார் கலப்பை ஒன்று வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரிங்க, இந்த இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுங்க இப்போ? இது வந்து மணிக்கு வந்து இப்போ கொடுக்குறது வந்து 4 லிட்டர் வரையும் சாப்பிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எடுத்து புதுசு தான், என்ன இன்ஜின் வந்து சீட்டிங் ஆகிருக்கு. ஒரு 2-3 சர்வீஸ் போனால் தான் நல்லா இருக்கும், அதோட இது தெரியும். மற்றபடி ஏக்கர் கணக்கில் எங்கள் ஏரியாவில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏக்கருக்கு வந்து 7 லிட்டர்லேருந்து 8 லிட்டர் வரையும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரிங்க, ஏக்கர் எத்தனை நேரத்தில் ஓடுதுங்க? 1.5 மணி நேரம் வரையும் ஓடும். ஓகேங்க, 1.5 1.5 மணி நேரம். இதே இது ஒரு வயலாக இருந்தால் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஓடிடும். இதே இது 2-3 பிட்டாக கிடந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஓடிடும். என்ன கீரில் ஓட்டுறீங்க? நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து எல்லாருமே ஹை ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டுவோம். கலப்பைக்காக இருந்தாலும் சரி, 9 கலப்பைக்காக இருந்தாலும் சரி. மற்றபடி ரொட்டேட்டருக்கு வந்து லோ செகண்ட் போட்டு ஓட்டுவோம். சரிங்க, அந்த கியரில் தான் ஓட்டுறீங்க? எல்லாருமே அதே கியர்? எல்லாருமே இங்கே நம்ம சுற்றி லோக்கலில் உள்ளவங்க கூட அந்த கியர் தான் போட்டு ஓட்டுறோம். ஏன்னா நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க இது வரைக்கும். மணிக்கணக்கு தான் எல்லாம் ஓட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஏக்கர் கணக்கு ஓட்டுறீங்க? இங்கே வந்து ஏக்கர் கணக்கு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. சரிங்க, சேடை உழவும் அதே ஏக்கர் கணக்கு தான்? ஏக்கர் கணக்கு தான். இங்கே வந்து சேடை உழவும் சரி, அடுத்து மற்றபடி நம்ம புழுதி உழவும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், ஒரே கான்செப்டில் தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மேலும் இந்த 3600-2 வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. -2 ஆல்ரவுண்டரு, சாரி 36W-2 XL வந்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போட்டிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க ஆப்ஷன் வைஸாக இருக்கட்டும், குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க. சொகுசான ஒரு டிரைவிங் வேணும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து ஒரு சூப்பரான டிராக்டர். அடுத்து ஹைட்ராலிக்கில் எப்படி செட்டிங் பண்ணணும், ஹைட்ராலிக்கில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஹைட்ராலிக்கில் பார்த்தீங்கன்னா இதில் மீட்டாவோட ஹைட்ராலிக் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. PC-DC 2 லிவர் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா PC-DCனா பொசிஷன் லிவர், மேலே இம்ப்ளிமெண்ட்டை மேலே கீழே ஏற்றி இறக்குறதுக்கு. PDCங்கிறது டிராஃப்ட் கண்ட்ரோல் சென்சிங்காக, ப்ரைமரி இம்ப்ளிமெண்ட் யூசேஜில் அந்த சென்சிங் செட் பண்ணுறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து லிஃப்டோமேட்டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம ஃபீல்டில் போய் திருப்புறப்போ இல்லை வந்து ரிவர்ஸ் போட்டு கோடு எடுத்துடுறப்போ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்ட் லிஃப்டோமேட்டிக் வந்து யூஸ் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறாங்க. இந்த ஆப்ஷனெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. அது போய் டிஸ்ட்ரிபியூட்டரில் பார்த்தீங்கன்னா DRC வால்வு, ஐசோலேட் வால்வு, அதோட பார்த்தீங்கன்னா சென்சோமேட்டிக் நாபெல்லாம் இருக்கும். ரிவ்யூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னென்னு சொல்லிட்டு. அந்த ரிவ்யூ வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹிட்ச்சு 3 பாயிண்ட் ஹிட்ச் பார்த்தீங்கன்னா இதில் கேட்டகரி 2 ஹிட்ச் இருக்குங்க. 1800 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லிஃப்டிங் கெப்பாசிட்டி நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் ஹிட்ச்சு. அதுக்கப்புறம் மெயினான போர்ஷனு டாப்லிங் பெட்டு. டாப்லிங் பெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி இம்ப்ளிமெண்ட்னு சொல்லக்கூடிய கல்டிவேட்டர்ஸு, ப்ளக்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் ரொம்ப தூரம் எட்டு போகிறோன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஹோல்ஸில் போடணும். இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா டம்மி, கீழே வர பார்த்தீங்கன்னா சென்சிங் அதிகமாக இருக்கும். ஃபீல்டுக்கு போயிட்டு நம்ம செட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங், அதாவது கீழே இருக்கிற ஹோல்ஸில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி தான் செட்டிங் பண்ணணும். ஸ்டே செயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூஸ் விட்டுறணுங்க. டயரில் முட்டாத அளவுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக லூஸ் இருக்கணும். அந்த அளவுக்கு லூஸாக விட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி செட்டிங்கில் நீங்கள் டிராக்டரில் இம்ப்ளிமெண்ட்டை மாட்டிட்டு அதுக்கப்புறம் டாப்லிங் வந்து கலப்பை வந்து ஒரே மட்டமாக இருக்கிற மாதிரி, அதாவது சமதளமான இடத்துல நிறுத்தி இம்ப்ளிமெண்ட்டை கீழே இறக்குனீங்கன்னா, கலப்பை கீழே இறக்குனீங்கன்னா 5 கொழுவு 9 கொழுவு எத்தனை கொழுவு இருந்தாலும் அந்த கொழுவு பார்த்தீங்கன்னா மட்டமாக உட்கார்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு லெவலாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுதாங்க பேசிக் ப்ரொசீஜரு, அதாவது இம்ப்ளிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கான பேசிக் ப்ரொசீஜர் இதுதான். இப்போ ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஹைட்ராலிக்கில் வந்து நான் இந்த மாதிரி செட்டிங் வச்சுருக்கிறேன். இந்த செட்டிங்கில் எதுவும் மாறக்கூடாதுன்னா இந்த லிஃப்டோமேட்டிக் பட்டனை வந்து யூஸ் பண்ணலாம். பட்டனை இப்படி தட்டி விட்டிங்கன்னா ஃபுல் ஹைட் தூக்கிடும். பட்டனை அமுத்தி விட்டிங்கன்னா இப்போ இறங்கிடும், அதே இறங்கிக்கும், அவ்வளோதான். இப்போ ஹைட்ராலிக்கில் இந்த சென்சிங் டிராஃப்ட் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணாமல் 4 வீல் டிரைவில் இருக்குது. 4 வீல் டிரைவ் வந்து ஆன் பண்ணிவிட்டேன், ஆனில் இருக்குது. லோ தேர்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறேன்.
சுற்றிட்டே நிற்கிதான். இப்போ இந்த லிவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதே டெப்த்தில் ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் இல்லாமல் அதே ஆட்டோமேட்டிக்காக டெப்த் வந்து கண்ட்ரோல் ஆகி வண்டி அதே ஆட்டோமேட்டிக்காக போகும். அதே தூக்கி விடும். வண்டி நல்லா கலப்பை குத்தி பிடிச்சி டாப்லிங் லோடு வரப்போ அந்த பெட்டை ஆக்ஷன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு செட் பண்ணுறோமோ இந்த லிவரை அதுக்கு தகுந்த மாதிரி அதே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகி ஒரே சீரான உழவு வரும். வண்டி டீசல் மைலேஜ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி சேனல் டைப் கலப்பிக்கே பார்த்தீங்கன்னா சென்சிங் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. 14 சைஸ் டயருக்கு. காடு வந்து ஈரமாக்குதுங்க. மதுரையில் வந்து டேட் பார்க்குறேன். ஆகஸ்ட் 29ஆம் வீடியோ எடுக்கிறேன். ஆகஸ்ட் 28ஆம் நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான மழை, நல்ல மழை. அதனால் பார்த்தீங்கன்னா காடு ஈரமாக்குதுங்க. இல்லை மண் நல்லா பிரிஞ்சு விழுகும். சென்சிங் பாருங்க. எந்த அளவுக்கு லிவரை கீழே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கலப்பை ஆழமாக இறங்கி வரும். அதே ஆட்டோமேட்டிக்காக டெப்த் சென்ஸ் ஆகும். கொழுவு பாருங்கள் எந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்னு. அதோட கொழுவு எந்த அளவுக்கு இறக்கி கட்டிக்கிறீங்களோ கொழுவு நல்லா நிலத்தில் இறங்கி வரைக்கும் வண்டிக்கு லோடு கம்மியாகும். சென்சிங் நல்லா வேலை செய்யும். ஏடு மண்ணில் கொழுவு தேஞ்சு ஏடு மண்ணில் இறங்கி வந்துச்சுன்னா வண்டிக்கு லோடு ஆகும். சென்சிங் ஓரளவுக்கு தான் வேலை செய்யும். டெப்த்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு போகாதுங்க. கொழுவு நல்லா இறக்கி கட்டிக்கிறாங்க. டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ADDC சென்சிங்கு எல்லாமே இவ்வளோ தாங்க. கலப்பை அளவுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் இதை செட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். இந்த மெத்தடை பற்றி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இது வந்து எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுதுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ் பண்ணாலும் என்ன ஹைட்ராலிக்கு என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த அளவுக்கு சென்சிங் வந்து ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.